Hey guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிவோஷனல் ட்ரிப்பு தான் ஃபேமிலியோட பிளான் பண்ணி போக போகிறோம். எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு தான் போகிறோம். இது நாங்கள் எல்லா வருஷமேவும் ஏப்ரல் ஆர் மே மந்த் போல் பிளான் பண்ணி ஃபேமிலியாக ஒன் டே ட்ரிப் அந்த மாதிரி போவோம். அதே மாதிரி தான் இந்த வருஷமும் இப்போ நம்ம மே மந்த் போல் பிளான் பண்ணி போகிறோம். இது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய நேட்டிவ் ராஜபாளையம். இங்கேருந்து தான் இன்றைக்கி நைட்டு ஒரு 9 மணி போல் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நாளைக்கு மார்னிங் ஏர்லி மார்னிங்குள்ளே ரீச் ஆகிடுவோம். எதுக்கு அவ்வளோ நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவில் நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் கொஞ்சம் பிக் பண்ணிட்டு போகிறதுக்கு எப்படியும் டைம் ஆகிடும். ஸோ மார்னிங் எப்படியும் 7 மணிக்குள்ளே ரீச் ஆகிடலாம். இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு இந்த ட்ரிப்பு இன்னும் கொஞ்சம் கூட ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட குட்டி சாரை வந்துட்டு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமு ஒரு பீச் கடல் இருக்கிற இடத்துக்கு நம்ம கூட்டிகிட்டு போக போகிறோம். இதுக்கு முன்னாடி சென்னையில் இருக்கும்போது நாங்கள் 2-3 தடவை பிளான்லாம் பண்ணோம் அவரை வந்துட்டு பீச்சுக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்புறம் தோணுச்சு ஓகே நம்ம வந்துட்டு திருச்செந்தூரில் இருக்கிற கடலை தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம குட்டி சாருக்கு காட்டலாம் அப்படி சொல்லிட்டு இருந்தோம். அதனால இது வந்துட்டு எங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்லலாம். அண்ட் இந்த ட்ரிப்பில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம திருச்செந்தூர் போயிட்டு அதை சுற்றி இருக்கிற ஒரு 4 கோயில் அந்த மாதிரி மொத்தமாக போயிட்டு வர மாதிரி பிளான் இருக்குது. ஓகே, இந்த ட்ரிப்பில் நம்ம என்னெல்லாம் எந்தெந்த கோயிலுக்கெலாம் போகிறோம் அண்டு எவ்வளோ டைம் ஆகுது ஒன் டேன்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஓகே, எவ்வளோ நேரம் ஆகுது அது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம போக வேண்டிய பஸ்ஸு வந்துடுச்சு. ஆக்சுவலாக இது பெரிய பஸ் தான். ஆனால் நாங்கள் ஒரு 15 பேர் தான் போயிருப்போம். பட் ஏஜ்டு பீப்புள் இருப்பாங்க அண்ட் குழந்தைய வச்சுட்டுலாம் இருப்பாங்க. ஸோ இதுதான் கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு பெரிய பஸ்ஸே நல்லா புக் பண்ணியாச்சு. நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ராஜபாளையத்துலேருந்து நம்ம இப்போ கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட் நம்ம டேரெக்டாக திருச்செந்தூர் தான் போக போகிறோம். அங்கே எப்படியும் ஒரு 2 o'clock போல் ரீச் ஆகிடுவோம். ஸோ அதனால் அது பக்கத்தில் ஆர்மனேரியில் ரிலேட்டிவ்ஸ் ஹவுஸ் இருக்குது. அங்கே நம்ம நைட்டு ஸ்டே பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் அங்கே தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ப்ரிப்பேர் பண்ணிட்டு மார்னிங் குளிக்கிறதுக்கு டேரெக்டாக திருச்செந்தூர் போக போகிறோம். பெட்ரோல்லாம் ஃபில் பண்ணிட்டு அப்படியே வண்டியில் பாட்டெலாம் போட்டு கிட்ஸ் எல்லாம் ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஃபேமிலி ட்ரிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்பான்ற மாதிரியே தெரியல. ஃபுல்லாக எல்லோரும் பாட்டு டான்ஸுன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. செம ஃபன்னாக போச்சு. பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்படியே டேரெக்டாக திருச்செந்தூர் வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் க்ரௌடும் இங்கே தான் இருக்குது. மே மாதம் வேறு. ஸோ சொல்லவே தேவையில்லை, எல்லோரும் லீவு அப்படி சொல்லிட்டு வந்துட்டாங்க போல். அண்ட் நம்ம குட்டீஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா வீடு கட்டுறேன்னு சொல்லிட்டு ஏதோ எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுட்டு வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. குளிச்சு முடிச்சுட்டு கோயிலுக்குள்ளே போகலான்னு பார்த்தா பெரிய க்யூ நிற்குது. ஆக்சுவலாக இது ஒரு சைடு மட்டும்தான். இதே மாதிரி 3 சைடுமே லைன் நின்றுச்சு. ஸோ குழந்தைய வச்சுட்டு நம்மளாம் உள்ளே போக முடியாதுன்னு சொல்லிட்டு கோயிலை வெளியில் மட்டும் சுற்றிட்டு நம்ம வந்துட்டோம். கோயிலை சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல அன்னதானம் போட்டுட்ருப்பாங்க. இது முன்னாடி எல்லாருக்குமே போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 40 ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு போடுறாங்க போல். நம்ம கூட வந்தவங்க பார்த்திங்கன்னா 2 பேர் போய் சாப்பிட போயிருக்காங்க. அவங்க வர வரைக்கும் இந்த மாதிரி கோபுரத்தை பார்த்துட்டு ஆப்போசிட்டில் இருந்த மண்டபத்தில் நம்ம வெயிட் பண்ணிட்டுருக்கோம். அவங்க வரையும் நம்ம கிளம்பிடலாம். திருச்செந்தூரில் கடல் தண்ணியில் குளிச்சுட்டு அப்படியே அங்கே 4 கிணறு இருக்கும். அங்கே குளிச்சுட்டு வரவங்களும் இருப்பாங்க. ஆனால் நாங்கள் வந்துட்டு இப்போ நம்ம கோயிலுக்கு தான் நெக்ஸ்ட்டு போகிறோம். அங்கே ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கும், அங்கே போய் குளிச்சிக்கலான்ட்டு போயிட்டுருக்கோம். இது பார்த்திங்க அப்படின்னா தாமிரபரணியில் லாஸ்ட் கிளைமேக்ஸில் வருமே ஒரு பிளேஸ், அந்த இடம் தான் இது. அருஞ்சுனை காத்த ஐயனார் கோயில் சொல்லிட்டு இங்கே தான் நம்ம இப்போது வந்திருக்கோம். இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர்லேருந்து ஒரு 10 minutes ட்ராவல் போல் தான் இருக்கும். இந்த பிளேஸ்க்கு இது வரைக்கும் போகாதவங்க நெக்ஸ்ட் டைம் போய் பாருங்கள். செம்மையாக இருக்கும். சுற்றி ஃபுல் வியூ அழகாக இருக்கும். செம்மண், அப்புறம் அந்த சில்லுன்னு பிளேஸு ஃபுல்லாக தண்ணி, அது செம்மையாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். வெயில் இல்லாத டைமில் வந்திங்க அப்படின்னா இந்த செம்மண்லலாம் நல்லா விளாட்லாம். பட் இப்போ நம்ம ஜஸ்ட்டு வேடிக்கை தான் பார்க்க முடியும். அண்ட் ஃபைனலாக நம்ம வந்திருக்க கோயில் முத்தாரம்மன் கோயில் தான். இதுவும் அதே சரௌண்டிங்கில் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இந்த கோயிலில் என்ன நினச்சாலும் நடக்கும் அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. இதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றது. கோயில் நல்லாவே இருந்துச்சு பெருசாக. 2 years பிஃபோர் நம்ம ட்ரிப்போட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 8500 இருந்துச்சு. இந்த வருஷம் சம்மர்ன்றனால 10,000 ஆயிடுச்சு. அண்ட் போகும்போது பார்த்திங்கன்னா நல்ல பாட்டு டான்ஸுன்னு ஆடிட்டு போயிட்டு இருந்தோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வரும்போது ஃபுல் டயர்டில் படத்தை போட்டு எல்லாம் படுத்தாச்சு.